தாய் வீடு ஏப்ரல் மாத இதழ் 2025 அந்திவானம். எழுத்துருவாக்கம் குமார் புனிதவேல். குரல் வடிவம் கு பிரபு. இன்று டொரண்டோவில் வசிக்கும் தமிழ் மக்கள் பெருமளவில் 80களில் வந்தவர்களே. அவர்கள் தாய்ப்புலத்திலே நடந்த வன்முறை கொடுமைகளை தாங்க முடியாது தமது வாலிப பிராயத்தில் புலம்பெயர்ந்து வந்தவர்கள். வரும்போது வயது 30 ஆனால் இப்போது அவர்களுக்கு வயது 70 இருக்கும். ஐயன் வள்ளுவன் கூற்றுப்படி, அதாவது உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. எனவே அவர்கள் அனைவரும் தூங்குவதற்கு நேரம் நெருங்கிவிட்டது. அதாவது வாழ்வின் அந்திவானமாக இருக்கும் வேளை வந்துவிட்டது. அந்திவானம் அழகாக இருப்பினும் தூங்கும் வேளை நெருங்கிவிட்டது. இந்த அனுபவமும் புதுமையே. எத்தனையோ வருடங்கள் வாழ்ந்துவிட்டாலும் உங்களுக்கு முதுமை அனுபவம் புதுமையே. இதற்கு முன்னொரு போதும் இந்த வயதிலே இருந்ததில்லை. அதேவேளை இளம் வயதிலே கேட்டு தெளிவதற்கு உங்களுக்கு பெற்றோர், முதியோர் என பலரும் இருந்துள்ளார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக வெளியேறியிருப்பார்கள். அதேவேளை அடுத்த தலைமுறையினர் தமது வாழ்க்கை சுமையை கொண்டு செல்வதில் கவனமாயிருப்பார்கள். நீங்கள் திருமணம் செய்யும் வேளையில் உங்களின் வாழ்க்கை துணைவர் உங்களுடன் கடைசி வரை இணைந்திருப்பதாக கூறியிருப்பார். கடைசி வரை அவர் உங்கள் கூடவே இருக்கலாம். அவரோடு இணைந்து வாழும் நெருக்கத்தை வள்ளுவ பெருந்தகையும் தனது 1122வது குறளில் அழகாக கூறியுள்ளார். உடம்பொடு உயிருடை என்மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. அதாவது இம்மடந்தைக்கும் எமக்கும் இடையிலே உள்ள நட்பினது நெருக்கம் உடம்போடு உயிருக்கும் இடையே உள்ள நட்பினது நெருக்கம் போன்றது என்றார். உண்மையில் வாழ்க்கை துணையோடு அவ்வாறே வாழ்ந்து முடித்திருக்கலாம். அச்சந்தர்ப்பத்தில் அவர் விலகும் வேளையில் அனைத்தும் சூன்யமாகிவிட்டது போல தோன்றலாம். அவ்வேளையில் தனிமையில் வாழவும் அதனை ஏற்று வாழ பழகிக் கொள்ளவும் வேண்டும். காலப்போக்கிலே உறவுகளும் சமூகம், உங்களை சொந்த மக்களும் கூட உங்கள் மீது அக்கறை செலுத்தாது போகலாம். வாழ்ந்த காலத்தில் வாழ்க்கையில் உச்சத்தை தொட்டவராகவும் புகழ் வாய்ந்தவராகவும் இருந்திருக்கலாம். அதற்கு எனது வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் முதுமையை அடைகையிலே 3000 மந்திரங்கள் தந்த திருமூலர் தனது 145வது மந்திரமாக தந்ததை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு, பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு, சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, நீரினில் மூழ்கி நிலைப்பொழிந்தார்களே. உயிரற்று உடம்பு விழுந்தபின் இல்லத்திலே இணைந்து வாழ்ந்த மனைவியும் மக்களும் ஒருங்கு திரண்டு பலவற்றை செய்து முடிப்போர் ஆகிய ஊரவரேனும் பிரிந்தோருடன் செல்ல வல்லவரோ எனின் அல்லர். அவர் அப்பெண்டீர் மக்களுடன் ஒருங்கு கூடி முன்னர் பேரொலி உண்டாக அழுது பின் அதுகாரும் அவர்களுக்கு கூறி அழுத இயற்பெயர் சிறப்பு பெயர்களை ஒழித்து பிணம் என்னும் பெயரையே சொல்லி எடுத்து கொண்டு போய் சூறை என்னும் ஒரு வகை முச்செடிகள் நிறைந்துள்ள காட்டிலே வைத்து எரித்துவிட்டு தீட்டு போவதற்கு நீரிலே மூழ்கி தூய்மை பெற்றவராய் பின்பு அவரை பற்றிய நினைவும் இல்லாதவராக வாழ்வர். வயதான மனிதராகிய நீங்களும் மெதுவாக குடும்பத்தால் சமூகத்தால் ஓரங்கட்டப்பட்டு இறுதி நிகழ்விற்கு தயாராகும் சந்தர்ப்பத்தில் மனதினை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். முதுமை அடைதல் என்பது உயிரியல் முதிர்ச்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் இடத்தை இன்னொருவர் எடுத்து விட்டதை நினைத்து அதை பார்த்து நீங்கள் பொறாமைப்படவோ கோபப்படவோ கூடாது. இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை கட்டுப்படுத்தி பழகிக் கொள்ளுங்கள். சிறு பிராயத்திலே மற்றவர் கவனத்தை ஈர்ப்பதற்காக சிறு குழப்படிகள் செய்வது இயல்பு. அதேபோல் முதுமையிலும், அதாவது ஷேக்ஸ்பியர் கூறிய 2வது குழந்தை பருவத்தில், செகண்ட் சைல்ட்ஹுட், மற்றவர் கவனத்தை ஈர்ப்பதற்கு முயல்வதுண்டு. அதனை விழிப்புடன் தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றவர் கவனத்தை ஈர்ப்பதற்காக கேள்வி கேட்பது, தவறு பிடிப்பது போன்றவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். முதுமை வரும் வேளை உங்களை தேடி சில விருந்தாளிகள் வருவது இயல்பு. அவை நோய்களும் நோவுகளும் ஆகும். நீங்கள் வேண்டாமென்றாலும் ஒட்டிக்கொள்வார்கள். அவர்களுடன் இணைந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் உடல் இளமை காலத்தில் இருந்தது போலவே என்றும் இருக்கும் என்று எண்ணுவது மடமையாகும். எனது நண்பர் ஒருவரிடம் கேட்டேன், எப்படி இருக்கிறாய் என்று. அவர் தந்த சிறப்பான பதில், வயதுக்குரிய வருத்தங்களுடன் ஆரோக்கியமாய் உள்ளேன் என்றார். நீங்களும் வந்தவற்றுடன் கூடி சுகமாயிருங்கள்.
உடற்பயிற்சி செய்ய தவறாதீர்கள். ஒருபோதும் பாவிக்காதவைகள் பறிக்கப்படும் என்பதை மறவாதீர்கள். முதுமை காலத்தில் இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை என்பதை உணவீர்கள். வள்ளுவர் நிலையில்லாதவற்றை நிலையானதாக கருதுவன புல்லறிவாண்மை என்று கூறுவார். இதனை நில்லாதவற்றை நிலையென எண்ணுணரும் புல்லறிவாண்மை கடை என்ற குறள்படி எடுத்துரைக்கின்றது. பலரும் விரும்பும் காலை பருவத்திலே எமது உடல் பெண்களின் மனம் விரும்பும் வகையிலே அமைந்திருக்கும். பிற்காலத்தில் அவ்வுடல் தலைமுடி வெளிறி, தோல் சுருங்கி, நடுநடுங்கி, முதுகு வளைந்து பெண்கள் வெறுக்கத்தக்க வகையிலே காணப்படும். இதனை அருணகிரிநாதர் தொந்தி சரிய மயிரே வெளிற நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர மகளிர் நகையாடி என்ற அடி உணர்த்தி நிற்க, பட்டினத்தடிகள் மங்கையரை மயக்கும் இளமை அழிந்து போகும் என கூறுவார். இளமை அழிந்து உடல் மெலிந்து கண் பார்வையற்று நரையும் திரையும் பூத்து முதுமை வந்தடையும் காலத்தில் வாத நோயுடன் தடியூன்றி நடக்க மதியும் அழியும், முதுகும் கூனும். அக்காலத்திலே மலமும் சலமும் கால்வழி போகும். இதனை வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்து இரு கண்கள் இரண்டு வயது முதிர்ந்து நரை திரை வந்து வாத விரோத குரோதம் அடைந்து செங்கையில் ஓர் தடியும் ஆகியே வருவது போவது ஒரு முதுகூனும் மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியும் அழிந்து செவிதிமிர் வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து கலகலவென்று மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சார நடந்து எனும் அடி சுட்டி நிற்கின்றது. மனித வாழ்வின் உண்மை நிலையை ஒளிவு மறைவற்று உணர்த்தியவருள் பட்டினத்தடிகள் முக்கியமானவர். வாழ்க்கை நிலையாமை அவர் எடுத்து விளக்கும் பாங்கும் அருமையானது. ஆதலால் முதுமையை நினைந்து வருந்தாது அதனோடு பொருந்தி வாழ்வதே வாழ்க்கை. இவை அனைத்தையும் கடந்து நம்மால் எழுந்து நடமாட முடியாமல் படுக்கையிலேயே இருக்க வேண்டிய நிலையும் வரலாம். நாம் பிறந்தபோது இருந்தோமே அது போலவே. ஒரே ஒரு வித்தியாசம், அப்போது நம்மை அன்போடு சீராட்டி பாராட்டி பராமரிக்க நம் அன்னை இருந்தாள். ஆனால் இரண்டாம் கட்டம் இந்த படுக்கையிலே சம்பளத்துக்கு வேலை செய்யும் தாதிகள் தான் அநேகமாக இருப்பார்கள். அவர்களுக்கு நன்றியாயிருப்பதுடன் அவர்களுக்கு ஒத்துழைப்பையும் நல்குங்கள். இறுதி காலத்தில் பிணம் தின்னும் கழுகுகள் போல உங்கள் முதுமையையும் அறியாமையையும் பயன்படுத்தி உங்கள் பணம் மற்றும் உடைமைகளை அபகரிக்க முயற்சிக்கலாம். உஷாராக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இனி தேவையற்றவற்றை நீங்களாகவே பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். வள்ளுவன் 341வது குறளிலே கூறியது போல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இதோ அந்த குறள்: யாதனின் நீக்கியான் நோதல் அதனின் இளன். அதாவது, எந்த பொருளில் ஆசை கொள்வதிலே இருந்து ஒருவர் விடுபட்டவராகின்றாரோ அந்த பொருளை குறித்து அவர் துன்பமடைவதில்லை. ஆகவே பற்றினை விடுங்கள். உங்களால் பற்றினை விட முடியாத சமயத்தில் பற்று இல்லாதவரான இறைவனை பற்றினை மட்டும் பற்றுக. உலக பற்றுக்களை விடுவதற்காக இருந்தால் அதனை எப்போதும் விடாமல் பற்றி கொள்க. இதனை வள்ளுவரின் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்று என்னும் குறள் தெளிவுபடுத்தி நிற்கின்றது. அந்திவானச் சூரியன் போல் சிறுக சிறுக இருள் சூழத் தொடங்கும். அப்பொழுது ஒரு நாள் கடந்துவதற்கு ஒரு யுகமாக தெரியலாம். நீங்கள் உங்களுக்கு கிடைத்த வாழ்வை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு அனுபவித்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். நம் பிள்ளைகள் என்ன ஆவார்களோ, நம் பேரன் பேத்திகள் பாடசாலையில் எவ்வளவு புள்ளிகள் வாங்குவார்களோ என்றெல்லாம் கவலைப்பட்டது போதும். கீதையிலே கூறுவது போல், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். ஆதலால் உணர்ந்து செயற்படுங்கள். ஊரிலே ஊழல் மலிந்து விட்டதே, அரசியல்வாதிகள் அநியாயம் பண்ணுகிறார்களே என்றெல்லாம் வருந்துவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இனி இருக்கும் கொஞ்ச காலத்தை கொஞ்சி மகிழ்ந்து அனுபவியுங்கள். மற்றவர்களை மதித்து பணிவோடு வாழுங்கள். குறிப்பாக உங்கள் வயதை குறிப்பிட்டு உங்களை உயர்த்தி கொள்ள எண்ணாதீர்கள். யார் மனதையும் புண்படுத்தாதீர்கள். உங்கள் அந்தி வானத்தில் அமைதி சூழ்ந்து தூக்கம் உங்கள் கண்களை தழுவட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.